ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலே புதிய மாதத்தை நாம் காண்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால இந்த மே மாதம் ஒரு மேன்மையான காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் செய்வார். கடந்த வாரம் பார் என்ற தலைப்பிலே நாம் பார்த்தோம். இந்த வாரம் அதன் தொடர்ச்சியாக எதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆவியானுடைய துணை கொண்டு மீண்டுமா இந்த 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே இந்த நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அழைக்கிறார் அன்பாயின்றே உன்னை கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கர்த்தர் அழைக்கிறார். நானே வழி சத்தியமும் நித்திய ஜீவன் என்றார். இயேசுவை நம்பி நீ ஜெபிப்பதால் ரட்சண்யம் அடைவாய். அழைக்கிறார் அன்பாயின்றே உன்னை கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கர்த்தர் அழைக்கிறார். காலங்களும் கடந்திடும் வால வயதும் மாறும் தேவனை சந்திக்கும் வேளையிதே தேடி நீ வாராயோ. தேவனை சந்திக்கும் வேளையிதே தேடி நீ வாராயோ. அழைக்கிறார் அன்பாயின்றே உன்னை கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கர்த்தர் அழைக்கிறார். ஆமாண்டவரே, உடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு நீர் என்ன சொல்கிறீரோ அதெல்லாம் செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதலாவது எதை பார்க்க வேண்டும்? கடந்த வாரம் நோக்கி பாருங்கள், அண்ணாந்து பாருங்கள் என்று சொல்லலாம். நம்ம 3 தலைப்புகளை பார்த்தோம். இன்றைக்கு தேசத்தை பார். உபாகமம் 32, 48, 49 வசனங்களை பார்ப்போம், வாசிக்க கேட்கலாம். அந்த நாளில் தானே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த அபாரீம் என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார் என்றார். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? மோசையை பார்த்து, நீ அபாரிம் இந்த இடத்துல இந்த மலை தேசத்துல போய் நீ என்ன பண்ணு, அந்த நேபோ மலையில ஏறி அந்த சிகரத்துல ஏறி பாரு. அங்க நீ உன்னை அழைத்து செல்வேன்னு சொன்ன இல்லையா ஜனங்கள் எல்லாம், அந்த தேசத்தை பாரு. ஆனா நீ என்ன பண்ண மாட்ட, அதுல பிரவேசிக்க மாட்ட. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைய நீ மீறினபடினாலே. பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்கன்னா, நீங்கள் சீன வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினால உன் சகோதரனாகி ஆரோன் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஓர் என்ற மலையில மரிச்சு போனான். நீர் என்ன பண்ண போறீர்? நேபோ மலையில மரிக்க போறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 52ஆம் வசனம் பாருங்க. நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார். பாத்தீங்களா, நீ பார்க்க தான் செய்வ. அதான் தேசத்தை பாருன்னு சொல்றார். ஆனா என்ன பண்ண மாட்ட, பிரவேசிக்க மாட்ட. ஆனா மோசே பாருங்க, ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசலங்க. 40 வருஷமா இந்த ஜனங்களை நான் அழைச்சிட்டு வந்தேன். எவ்வளவு மேடு பள்ளங்கள் கஷ்டங்கள் எனக்கு எதிராக இந்த ஜனங்கள் பேசினாங்க. அவங்களுக்காக நான் வழக்காடி நான் உங்கள்கிட்ட பரிந்து பேசினேன். எவ்வளவு கஷ்டத்தோட நான் இந்த வயதான நாட்டுல எத்தனை தடவை மலை மேல ஏறி வர சொன்னீங்க, ஏறினேன். சாப்பிடாம குடிக்காம உங்க பாதத்துல உட்கார்ந்து இருந்தேனே, எவ்வளவோ செஞ்சேனே. கடைசியில இந்த தண்ணிய அடின்னு சொன்னதுல, பேசுன்னு சொன்ன இடத்துல நான் கோபத்துல அடிச்சுட்டேன். அதனால எனக்கு இப்படி பெரிய தண்டனையா அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே பேசலங்க.
நீங்களும் நானும் தான். என்னப்பா இது அநியாயமா இருக்குது, இவ்வளோ கஷ்டத்துல நான் இந்த ஜனங்களை அழைச்சிட்டு வந்தேன், அந்த ஜனங்க எவ்வளவோ தப்பு பண்ணாங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் பரிஞ்சு பேசி பேசி ஜெபம் பண்ணி அவங்கள கொண்டு வந்தேன், இப்ப அவங்கள கொண்டு போய் சேர்ப்பேன், உன்னைய சேர்க்க மாட்டேன்றீங்களே, இது என்ன அநியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை. என்னாகமம் பாருங்க, என்னாகமம் 20:12 வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். பாத்தீங்களா, அவங்கள நீங்க கொண்டு போக மாட்டீங்க, வேற ஒருத்தரை நான் எழுப்புவேன், நீ மறிச்சு போயிருவ அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 1 முதல் நான் சொல்றேன் பாருங்க. இஸ்ரவேல் புத்திர சபையார்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரே தண்ணி தாகமா இருக்குது, இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்து எங்களை சாகடிக்க பாக்குறீங்களா, அப்படி இப்படின்னு மோசையும் ஆரோனையும் ரொம்ப கோபப்படுத்துறாங்க. அதனால ஜனங்கள் என்ன பண்ணாங்க, மோசையோட வாக்குவாதம் பண்றாங்க. நீ எதுக்கு இங்க கொண்டு வந்த, எங்களுக்கு தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் இந்த வனாந்தரத்துல சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நீ கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னே என்னுடைய உள்ளமெல்லாம் உடையுது, அதே சமயத்துல கோபம் வருது. அப்ப மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு போய் ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து அவர்கிட்ட கேட்கிறான். கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் காணப்பட்டது. கர்த்தர் மோசையை நோக்கி இப்படி சொல்றார், நீ கோலை எடுத்துக்கொண்டு, அந்த 8ஆம் வசனம் பாருங்களேன், நீ கோலை எடுத்துக்கொண்டு 20:8 நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கன்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது தண்ணீர் புறப்படும் சொல்றான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையும் கூடி வர செய்து இப்ப பாருங்க இதுல தண்ணி வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலால என்ன பண்ணிட்டாங்க, கன்மலையா அடிச்சிட்டாங்க. அப்ப கன்மலையாகிய கிறிஸ்து ரொம்ப வேதனைப்படுறார். சரிங்களா. கண்மலையான ஆண்டவர் என்னோட பேச சொன்னா என்னை அடிச்சுட்டாரு, என்னை துக்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோபம். இவன் தான் இந்த ஜனங்கள் மேல உள்ள கோபத்துல அதை செஞ்சிட்டான். நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது கர்த்தரோடு பேசுகின்ற மோசே கர்த்தரை அடிக்கும்படியான காரியங்களை செஞ்சிட்டான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனாலதான் இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா அவருக்கு கிடைக்குது. பாருங்க, உபாகமம் 34:4 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். பாருங்க, 34:1 நான் சொல்றேன். மோசே கூப்பிட்டு என்ன சொல்றாரு, மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிராக நேபோ மலையில ஏற சொல்றாருல ஆண்டவர். அந்த மாதிரி போய் அந்த பிஸ்காவின் கொடுமுடியில ஏறினான் என்று சொல்லி பாக்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயா தேசம் அனைத்தையும் காட்டுறாரு, நப்தலி தேசம் அனைத்தையும் காட்டுறாரு, எப்பிராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும் யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணங்கள் என்னும் ஊர் முதல் கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்கிலே சமனான பூமி எல்லாத்தையும் காண்பிக்கிறாங்க. எத்தனை ஊரை பாருங்க, அவன் பிரவேசிக்க முடியாம எல்லாத்தையும் காண்பிக்கிறார். பார், தேசத்தை பார், நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன், ஜனங்களை அழைச்சிட்டு போவேன்னு. அந்த ஜனங்கள் தான் பிரவேசிப்பாங்க, நீ என்ன பண்ண மாட்ட, பிரவேசிக்க. ஆனா மோசே ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசல. தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும், நான் அழைச்சிட்டு வந்த இந்த ஜனங்களை நீ யாரை கொண்டு அவங்களை அழைக்கிறீங்களா அழைச்சிட்டோம். அப்படியே ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறாங்க. சாந்த குணமுள்ளவன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே எங்கும் சாந்த குணமுள்ளவனா, எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எதிர்பேச்சு ஒண்ணுமே. ஆனா ஜனங்களுக்காக எதிர்த்து பேசினாரு, ஆனா தனக்காக என்ன பண்ணல, வழக்காடவே இல்லை. ஆண்டவர் செஞ்சா எல்லாம் நல்லதுக்கு தான். நீங்களும் நானும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவாங்க. எனக்கு தெரிந்த அருமையா அவன் பாருங்க, மோசே அப்படி போய் பிரவேசித்தவன அங்க அவர் மரித்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. 6ஆம் வசனம் பாருங்க. அதுலயே அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள
பெத்தேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். பாருங்க, அதுதான் மோசேக்கு கிடைச்ச பெரிய ஸ்லாக்கியம். அங்க மறிக்கிறார் நேபோ மலையில, கர்த்தர் எடுத்து அடக்கம் பண்ணினான். அப்படி ஒரு மரித்த சடலத்தை கர்த்தர் எடுத்து அடக்கம் பண்ண, அதுதான் அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பாத்தீங்களா, ஏனோக்கு அப்படியே அவரோட எடுத்து கொள்ளப்படுறாரு. மோசே என்ன பண்றாரு, மோசைய ஆண்டவரே அடக்கம் பண்ணினாருன்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரங்க லேடி தான், நல்ல ஊழியம் செஞ்சாங்க, அருமையான ஊழியம். எல்லாவற்றையும் விட்டு, சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் காண்பிக்கும் அந்த கிராமத்துக்கு போய் தன்னை வெறுத்து, ஒரு வீடு கூட இல்லாம, கிடைப்பதற்கு தங்குவதற்கு ஒரு வீடு இல்லாம போய் பார்த்தோம். அந்த இடத்துல வெறும் மண் தர, அங்க வந்து பாம்பு வரும், எல்லாமே வரும். ஆனா கர்த்தருக்காக வைராக்கியமாய் அங்க ஊழியம் செய்து அநேக குடும்பங்களை, அந்த கிராமம் முழுவதும் எல்லா இந்துக்கள் இருக்கிற குடும்பம் எல்லாரையும் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி மெய்யான ஆண்டவரை அவர்கள் அறியும்படி செய்து அவர்கள் சாட்சியாக வாழ்ந்தார்கள். பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு என்று ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லிட்டு எல்லோர்கிட்டையும் கேட்டு அந்த ஆலயத்தை கட்டினாங்க. பெரிய ஆலயம் அந்த ஆலயம். ஆனா அது பிரதிஷ்டை பண்ண போது கொஞ்சம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால அவங்க ஒரு திருமணத்துக்கு போனவங்க அங்கேயே மரித்து விட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல. ஆனா அவங்க பிரவேசிக்கல அந்த ஆலயத்துல. எங்களுக்கெல்லாம் ரொம்ப அழுகையா இருந்துச்சு, இவ்வளோ அழகான ஆலயம் கட்டி ஒரே ஒரு பிரசங்கம் கூட ஆண்டவர் பண்ண விடலை. ஏன் கேள்வி. ஆனா கேள்வி கேட்க கூடாது. கர்த்தர் பாருங்க, தேவ சித்தத்துக்கு மோசே ஒப்பு கொடுத்தது போல அவங்களும் ஒருவேளை ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா அவங்களுடைய ஆசை வந்து அந்த இடத்துல ஜனங்கள்லாம் கூடி நிறைய செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஆனா முடியல. தேவ சித்தம் அந்த இடத்துல நிறைவேற்றப்பட்டது. அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கணும். அவங்களுடைய பாடியை தான் அந்த ஆலயத்துல கொண்டு வந்து வச்சு பெரிய ஆராதனை, தேவனுடைய நாம மகிமைக்காக நடந்தது. ஆனா கர்த்தருக்கென்று ஒரு பொக்கிஷத்தை அந்த ஜனங்கள் ஆராதிக்கும்படி ஒரு பொக்கிஷத்தை அவங்க வச்சாங்க. அதே போல இந்த மோசே கூட ஜனங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டு வந்துட்டான். எவ்வளவோ பிரச்சனைகள் அதன் மத்தியில கொண்டு வந்தான். அவன் பிரவேசிக்கலனாலும் எந்த கேள்வியும் கேட்கல, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். நீங்களும் நானும் எப்பவுமே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் மோசே கிடைத்தது போல நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒருவேளை மோசே இந்த கானான் தேசத்தை பார்க்க விட்டாலும் வெறும் பார்த்தார், பிரவேசிக்கிற. ஆனா அவர் மகிமையிலே பரம கானான் தேசமாகிய அந்த பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் அவரை அழைத்திருப்பார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எதிர்பார்க்கதெல்லாம் கிடைக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அந்த பரம ஈவின் அதை நம்ம ருசி பார்க்கும்படியா கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும் கர்த்தரன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன். எத்தனை அழகான பாடல். எவ்வளவு சோதனை வந்தாலும் கர்த்தர் அன்பை விட்டு விடாமல் அவருக்குள் நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. 2வது பாருங்க, கண்களை ஏறெடுத்துப்பார். ஆதியாகமம் 31:12. அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். பாருங்க, இந்த இடத்துல அவன் உண்மையா தன்னுடைய மாமனுக்கு வேலை செய்யறான். ஆண்டவர் அவன் கையிட்டு செய்யற காரியத்தெல்லாம் வாய்க்க செய்யறார். ஆனா இந்த லாபான் ரொம்ப அவனை நிறைய காரியத்துல வஞ்சிக்கிறார். அப்பதான் கூப்பிட்டு சொல்ற ஆண்டவர் அவரை, நீ போ, நீ நான் திரும்பமா நீ புறப்பட்ட தேசத்துக்கு நீ போ, உன் பிதாக்கள்லாம் இருக்கிற தேசத்துக்கு நீ போ, உன் இனத்தாடத்துல திரும்பி போ அப்படின்னு சொல்லி நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி இந்த 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்றார். அப்போ யாக்கோபு ராகேலையும் லேயாலையும் கூப்பிட்டு இந்த மாதிரி
மந்தையிட்ட அழைப்பித்து, பாரு நான் வந்து எல்லாம் உங்க அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சேன், ஆனா உங்க தகப்பனோ என்ன பண்ணாரு, 10 முறை என் சம்பளத்தை வஞ்சித்தாரு, என்னைய 10 முறை மாத்தினாரு, அந்த அந்த நிறம் உள்ளது இந்த நிறம் உள்ளதுனாரு, அதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப அழகா புள்ளி உள்ளவைகளும் உன் சம்பளமா இருக்கும்னு சொன்னோன்னு எல்லா ஆடும் என்ன பண்ணுச்சு, புள்ளி உள்ளவளா போட்டுச்சான், அது இனப்பெருக்கம் செஞ்சுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அதுல பாருங்க, புள்ளி உள்ள கலப்பு நிறமுள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கோன்னு கலப்பு நிறமுள்ளவைகளா அது வந்து குட்டிகளை போட்டதுன்னு பாக்குறோம். எப்படி பாத்தீங்களா, அவர் வந்து இப்படி எல்லாம் இருக்காதுன்னு நினைச்சு சொன்னாரு, ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து வாய்க்க செய்தார். பாருங்க இந்த இடத்துல ஆடுகள் பொலியும் காலத்துல அவர் கண்ட சொப்பனத்துல அவர் சொப்பனம் காண்றாரு. அதுல என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஆடுகள் பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவளா இருந்ததாம். அப்பதான் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு தேவதூதன், நம்ம வாஸ்த வசனத்துக்கு முந்தின வசனம், தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றான், இதோ அடியேன்னு சொன்ன உடனே இந்த வசனம் இப்ப வாஸ்தம் இல்லையா, 12ஆம் வசனம், உன் கண்களை ஏறெடுத்து பார். ஏறெடுத்து பார் என்பது ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுள்ளதுமாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செஞ்சதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா நான் வந்து உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றத நம்ம பாக்குறோம். நீங்களும் நானும் நம்முடைய பணியில உண்மையோடு செய்தோம் என்றால் நமக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, கர்த்தரு சாதகமாக்கி போடுவார். 14ஆம் வசனம் வாசிங்களேன். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? பாருங்க, இவன் சொன்ன உடனே இதெல்லாம் நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, நம்ம வந்து அப்பா நம்ம ஆண்டவர் வந்து நம்மள போ சொல்றான்னு, இனிமே எங்களுக்கு தகப்பன் வீட்டுல பங்கும் என்ன சுதந்திரம்னா ஒண்ணும் இல்ல, அவர் எத்தனையோ ஏமாத்தி எல்லா காரியம் செஞ்சாருதான், இப்ப நம்ம சம்பாதிச்சதெல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தான், அதனால வாங்க புறப்பட்டு போலாம் அப்படின்னு சொல்லிடுறாளுங்க 2 பேரும். உடனே தகப்பன் வந்து அப்ப வந்து லாபான் வந்து மயிர் கத்திரிக்கிறதுக்காக அவர் வெளியில போயிருந்தாரு. அந்த நேரத்துல இவங்க தாங்கள் சவதரித்த அந்த பதான அராமிலே சவதரித்த எல்லாத்தையும், உயிரினங்கள் எல்லாம் மந்தைகள் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு இவர் போக ஆரம்பிச்சிட்டார். இவர் வந்து பாக்குற ஓடி போயிட்டான், வந்து பாக்குறாரு இல்ல, அப்போ எனக்கு தெரியாம இவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு போறத நம்ம பாக்குறோம். பின்னாடியே துரத்திக்கிட்டு அவங்க போறாங்க. பாருங்க 24ஆம் வசனம் பாருங்க. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடைய நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். பாத்தீங்களா, அப்ப பாருங்க அவன் ஓடி போன பார்த்து அவங்க பிடிக்க ஒரு மலையில போய் பிடிச்சிட்டார். அப்ப அன்றைக்கு ராத்திரி லாபானுக்கு ஆண்டவர் சொப்பனத்துல தோன்றி, என் தாசனாகிய யாக்கோபுக்கு நன்மை அன்றி தீமை ஒண்ணும் நீ செய்யக்கூடாது, என்னுடைய அனுமதி பேர்ல தான் அவன் போறான், அதனால நீ என்ன பண்ணக்கூடாது, தீமை ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிட்டார். இப்ப இங்க வந்து யாக்கோப சந்திச்சா எல்லாம் பண்ணா, நீ ஏன் என் பிள்ளைகளை இழுத்துக்கிட்டு இப்படி வந்த, நீ முறைப்படி சொல்லிந்தனா கீத வாத்தியங்களோட நான் அனுப்பியிருப்பேனே, அவங்களுக்கு ஒரு முத்தம் கூட கொடுக்கலையே, நீ இப்படி அழைச்சிட்டு வந்தது என்ன, நான் நினைச்சேன்னா உன்னை என்ன பண்ணிருக்க முடியும், க்ளோஸ் பண்ணிட முடியும், ஆனா உன் தேவனாகிய கர்த்தர், உன் தகப்பனுடைய தேவனாகிய பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாரு, அவனுக்கு பொல்லாப்பு செய்ய எதுவுமே நீ என்ன பண்ண முடியும், அவன் மேல கை போடக்கூடாது, தீமை ஒன்றும் செய்யாதபடி நன்மை அன்றி தீமை ஒன்றும் செய்யாதபடி எச்சரிக்கையாயிருந்து என்னை எச்சரிச்சுட்டாரு சொப்பனத்துல, அதனால நான் உனக்கு ஒன்னும் செய்யல அப்படின்னு சொல்ற. பாத்தீங்களா, நீங்கள் 29ஆம் வசனம் தான் இப்ப வந்து சொன்னது, அதை வாசிங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, எனக்கு வல்லமை உண்டு அப்படின்றார். ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார் என்றார். பாத்தீங்களா, என்னோட சொன்னான், அதுக்கு பயந்தாவ இருக்கிறான், ஒண்ணுமே செய்யல. அதுக்கு பிறகு யாக்கோபு வராரு, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றாரு, வெறும் கையா போன கோலும் தடிமா போன 2 பரிவாரங்கள் இருக்குன்றாங்க, ஏசாவோட ஒப்புரவாக வைக்கிறாங்க, ஆண்டவரை தொழுது கொள்றான், எல்லாமே நடக்குது, ஆசீர்வாதமாக மாற்றப்படுற இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கும் போது நாம் செய்யற ஊழியத்தை, உண்மையோடு நாம் செய்யற ஊழியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். கண்களை சொப்பனத்தின் மூலம் தரிசனத்தின் மூலம் தேவதூதனை கண்களை ஏறெடுத்துப்பார். நீங்க லாபான் செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா நான் என்ன பண்ணேன், நீ என்னென்ன செஞ்சியா, உனக்கு என்னென்ன இது மாத்தி அது மாத்தி சொல்லிட்டால,
அதையெல்லாம் உனக்கு சாதகமா நானு பண்ணியிருக்கேன்ட்டு ஏற்கனவே சொப்பனத்துல ஆண்டவர் சொல்லிட்டார். நீங்களும் நானும் நம்முடைய பணியிலே உண்மையோடு காணப்படுவோம் என்று சொன்னார். மற்றவங்க எவ்வளவுதான் ஏமாத்தினாலும் நாம் கரெக்டாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மோட கூட இருந்து நாம் பலுகி பெருக செய்வார். அந்த இதுல பாத்தீங்கன்னா அப்படியே அவனுடைய எல்லாமே வர்த்திக்க பண்ணினான்னு போட்டிருக்கு. 30ஆம் அதிகாரத்துல 43ஆம் வசனம் வாசிக்கிறேன். இவ்விதமாக அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரனும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அப்படி ஒரு செழிப்பா நம்மள மாற்றுவார். அதனால ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இருக்கிறதுல உண்மையோடு நாம் செய்வோம், கர்த்தருக்கு பயந்து செய்வோம். சாதாரண ஒரு மாமனுக்கு இவன் செஞ்ச போது கிடைத்த ஆசீர்வாதம் நீங்களும் நானும் கர்த்தருக்காய் உண்மையாய் உழைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடல் கூட பாட கேட்கலாம். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கின்றேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத கிருபை கண் பாரும் என்றும் நானும் அடிமை. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் மோகம் தரிசிப்பே. 3வது பாருங்க, உயர்த்தியதை பார். கண்களை ஏறெடுத்து பார், தேசத்தை பார். இப்போ உயர்த்தியதை பார். ஆதியாகமம் 41:42 வசனங்களை பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்தான். பாத்தீங்களா, யோசேப்பை நோக்கி பார் அப்படின்னு சொல்ற. என்ன பாக்குறது, நான் உன்னை எப்படி உயர்த்தி வச்சிருக்கேன் பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் நீ அதிகாரியாக்கின அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையில உள்ள மோதிரத்தை கழட்டி அவருக்கு போடுறாருன்னு போட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அதான் ராஜா உடுத்துகிற அந்த வஸ்திரம் அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அப்படியே நல்லா ஆறுன்னு சொல்றாங்க இல்லையா, அதான் சரப்பணி அப்படியே ராஜாவுக்கு போட்டிருக்க அந்த சரப்பணிய அவனுடைய கழுத்திலே தரிப்பித்து, அடுத்தது பாத்தீங்கன்னா அவனை 2ஆம் ரதத்தில் ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள். எல்லாம் தெண்டனிட்டுனா அப்படியே தலை குப்புற விட்டு பணியுங்க அவரை பார்த்து அப்படின்னு சொல்றாங்க. பணியுங்கள் அப்படின்னு சொல்லி தெண்டனிட்டு பணியுங்கள் அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அப்ப அதிகாரியாக்கும் போது அவனுக்கு வயது 30 வயசு. அது கூட இருக்குது பாருங்க அந்த இடத்துல. 46ஆம் வசனம் வாசிங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாய் இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பாத்தீங்களா, பார்வோனுக்கு நிகரா உயர்த்தப்படுறாரு. எல்லா ஜனங்களும் தெண்டனிட்டு பணிங்கள்றாரு. அப்ப பார்த்தா அவன் 30 வயது, ஒரு திருமணம் எல்லாம் பண்ணி கொடுக்கறாரு. அதெல்லாம் நமக்கு வேண்டாம், எல்லாமே நல்லா அவனை உயர்த்தப்பட்டத அந்த ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க. அந்த ஊர் ஜனெல்லாம், ஏன்னா அவன் ஊரை சுத்தி பார்க்க போறான். ராஜா என்னை ரதத்துல ஏற்றி கொண்டு போய் பார்க்க சொல்றாரு. போய் பார்க்கும்போது ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, எங்கேயோ ஒரு அடிமையா வந்தானே, போத்திபார் வீட்டுல ஏதோ தப்பு பண்ணிட்டானு, சிறையில அடைக்கப்பட்டவன் அவனை கூட்டு வந்து வச்சு இப்ப ராஜா இப்படி உயர்த்தி இருக்கிறாருன்னு எல்லா ஜனங்களும் அவனை பார்த்திருப்பாங்க இல்லையா. அதே அவங்க அண்ணன்மார்கள் கூட என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு அண்ணன்மார்களும் பார்த்தாங்க. பாசிங்க 45 ஆதியாகமம் 45:7-8 பாருங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும்
அதிபதியாகவும் வைத்தார். பாத்தீங்களா எப்படி பார்வோனுக்கு தகப்பனாக வச்சிருக்கிறாரு, அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாக வச்சிருக்கிறாரு, எகிப்து தேசம் முழுதும் அதிபதியாக வச்சிருக்கிறாரு. என்னன்னா எகிப்துல ரொம்ப கொடிய பஞ்சம் ஏற்படுது, எல்லா இடங்கள்லயும் கொடிய பஞ்சம். அப்ப என்ன பண்றாங்க, அண்ணன்மார்கள்லாம் இங்க வர்றாங்க. வந்தவுடனே இவன் தன்னை காண்பிக்கல, அவங்களுக்கும் அடையாளம் தெரியல, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருப்பான், அவன் உயர்ந்திருப்பான்னு நினைக்கவே இல்லை. அடிமையா வித்தாங்க, அவ்வளவுதான். அவன் அடிமையா அழிஞ்சு போயிருப்பான்னு தான் நினைச்சாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, உயர்த்தினார். காரணம் என்ன தெரியுமா பாருங்க, அப்ப வந்து 17 வருஷம் அவன் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு அவனுக்கு. 13 வருஷம். 17 வயதுலதான் அவன் சொப்பனை காண்றாங்க. சொப்பனை காணும்போது அவனுக்கு வயது வந்து 17 வயதுன்னு 37:2 சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 37:2. அதுக்கு பிறகு ராஜா முன்ன நிக்கும் போது 30 வயதோட. அப்போ உயர்த்தப்படுறதுக்கு அவன் எவ்வளவு வருஷம் காத்திருந்தான், 13 வருஷம் காத்திருந்தான். அப்போ அவன் உயர்த்தப்படுறதுக்கு என்ன காரணம், முதலாவது அவனுடைய பொறுமைங்க. வஸ்திரங்கள் எல்லாம் உரிச்சு போடுறாங்க, செத்து போயிட்டான்னு அப்பாட்ட சொல்ல போறோன்றதெல்லாம் காதுல வாங்கி இருக்கான். ஆனா அவன் என்ன பண்ணல, ஒரு வார்த்தை கூட தகப்பனுக்கு சகோதரர்கிட்ட கேட்கவே இல்லை. குழியில போடுறாங்க, வறண்ட குழி, தண்ணி இல்லாத குழி. அப்போ ஒண்ணுமே பேசல. அவன் எந்த வாயும் திறக்கவே இல்லைங்க. அவனை வியாபாரத்துல விற்று போடுறாங்க. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை. ஆனாலும் ஒண்ணுமே அவன் சொல்ல, எல்லாத்துக்கும் பொறுமையோடு இருந்தான். அதுதான் அவனுக்கு இருக்கிற பிளஸ் பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா, ரெண்டாவது கர்த்தருக்கும் அவனுக்கும் உள்ள உறவு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சுங்க. கர்த்தர் யோசேப்போடையே இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா வாசிக்க நமக்கு நேரம் இல்ல. ஆதியாகமம் 39:2, 3, 5 குறிச்சு வச்சுங்க. 2, 3, 5 கர்த்தர் 2, 3, 21, 29 39 அதிகாரத்துல கர்த்தர் யோசேப்போட இருந்தார். யோசேப்பு கர்த்தரோட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட எல்லா சூழ்நிலையிலும். போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டோம்னா கர்த்தர் யோசேப்போட இருந்ததை போத்திபார் பாக்குறான். பார்த்து எல்லாவற்றுக்கும் அதிகாரியா வைக்கிறான். அங்கதான் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. சரி, அது போகட்டும். கர்த்தர் யோசேப்போட இருந்தா. 5ஆம் வசனம் சொல்லுது 39:5 கர்த்தர் அவனுக்கு உண்டானதை எல்லாம் ஆசீர்வதித்தார். 2:3 சொல்லுது, சொல்லப்பட கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆனாலும் அவன் காரியங்களும் அனுகூலமாய் முடிந்தது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க, எவ்வளவு பெரிய உயர்வு. அததான் பாருன்னு சொல்லி அந்த அரசன் சொல்றான். அது இல்லாம அவன் தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். வாசிக்கலாம் 39:9 வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாத்தீங்களா எவ்வளவு. அந்த போத்திபார் அரண்மனையில கொண்டு போய் எல்லாத்தையும் போத்திபார் வந்து பாக்குறான். அவன் என்னைக்கு வீட்டு உள்ள நுழைஞ்சானோ அன்னைக்கு அவனுக்கு உண்டானதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தான்னு நம்ம வாசிக்கிறோம். அதனால கர்த்தர் அவனோட இருக்கிறான்னு தெரிஞ்சு போத்திபார் என்ன பண்றாரு, எல்லாம் நீ பாத்துக்கோப்பா, எல்லாமே நீ பாத்துக்கோ, என்னைய விட்டுரு, நீ ஏதாவதுனா என்கிட்ட கேடு, மத்தபடி நீ எல்லாமே பார்த்து. அதே மாதிரி பார்க்கும்போது அவன் அழகுள்ளவனா இருந்த பின்னாலே போத்திபாரின் மனைவி ஆசைப்பட்டு அவனை தன் பக்கம் இழுக்க பார்க்கும்போதுதான் இந்த வசனத்தை சொல்றான். எனக்கு உனக்கு எல்லாத்தையும் எனக்கு உன்னுடைய கணவர் கொடுத்துட்டாரு, உன்னை தவிர நீ அவன் மனைவியா இருக்கிறார். நான் அப்படிலாம் இருக்கும்போது என் எஜமானுக்கு விரோதமாகவும் கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி விலகி விலகி போனான். ஆனா ஒரு நாள் தனியாக இருக்கும்போது அவன் வீட்டுக்குள் போய் வேலை செய்யும்போது அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுத்தான். இவள் வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல சொல்லி தன்னுடைய பரிசுத்தத்தை வாலிப மகன் அப்படி ஓடி போனான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பொறுமையோடு யோசேப்பை போல இருப்போம். அது மட்டும் இல்ல, அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு சரியான உறவு. அவர் நம்மோட கூட இருக்கும்படியா, நாம் அவரோட கூட இருக்கும்படியா ஜெபத்திலே அந்த உறவை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். அவருடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும்போது கர்த்தர் எம்மட்டும் உயர்த்த வேண்டுமோ அவ்வளவு உயர்த்துவார். பார், நான் அவனை எப்படி உயர்த்தறேன் பார், எகிப்து தேசம் முழுவதும் நீ அதிகாரியாக வைக்கிறேன். மோதிரத்தை கழட்டி போட்டுறாரு, மெல்லிய வஸ்திரம் தரிப்பிக்கிறாரு, ரதத்தை 2ஆம் ரதத்துல ஏத்துறாரு, போய் எல்லா இடத்தையும் பார். இவ்வளவு பெரிய அவனே சொல்றான் சகோதரன்கிட்ட, நீங்க பயப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க, கண்டுபிடிச்சு தன்னை வெளிப்படுத்துறான். நீங்க எல்லாம் என்னை கொண்டு வந்து போட்டீங்களே, அந்த யோசேப்பு நான் தான் என்று 45 அதிகாரத்துல சொன்னோன்னு இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்னை குறிச்சு நீங்க இங்க கொண்டு வந்து அதுல சஞ்சலப்படாதீங்க. ஆண்டவர் தீர்மானிச்சிருக்கிறார், பார்வோனுக்கு நான் வந்து தகப்பனாகவும் அவங்களுடைய ஜனங்களுக்கெல்லாம் நான் கர்த்தனாகவும் இந்த எகிப்து தேசம் முழுதும் அதிபதியாக வைக்கவும் என்னை முன்கூட்டியே கொண்டு வந்து
என்னை இரட்சகனாக என்னை விடுவிக்கும்படியாக இந்த தேசத்தின் கொடுமைகள் பஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக கொண்டு வந்தான்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு சிட்சித்தாலும் அவர் கொண்டு வருவார், உயர்த்துவார். குழியில போட்டா பரவாயில்ல, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வறண்ட குழியா இருக்கட்டும், அது மட்டும் இல்ல, நாம் அநேக வேளையிலே நாம் பலரிடத்திலே நாம் விற்கப்படுகிற போற சூழ்நிலை காணப்பட்ட, அதாவது அடிமை போல நாம் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை கூட நம்ம பாட கேட்கலாம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்தீர வணங்கிறப்பா, தேசத்தை பார் என்று சொல்லி மோசையும் கர்த்தாவே மோசையை பார்த்து நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, அவர் ஒரு வார்த்தை கூட முறுமுறுக்காக தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் ஆண்டவரே. அதுபோல நாங்கள் உண்மையாய் கர்த்தாவே கர்த்தாவே உடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து காணப்பட பொறுமை இழந்து எதுவுமே சொல்ல ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் முறுமுறுக்கல ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கும் கொடுங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லி அவர் எதெல்லாம் வாஞ்சித்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி யாக்கோபுக்கு நீங்க கொடுத்தீங்க. வெறும் கையாய் போனவனுக்கு கோலும் தடியுமாய் போனவனை 2 பரிவாரங்களோடு திரும்ப செஞ்சீங்க. உண்மையாய் தன்னுடைய மாமனுக்கு ஊழியம் செஞ்ச ஆண்டவரே, அதற்கு கிடைத்த பரிசு நீர் கொடுத்த பரிசு ஆண்டவரே. மாமன் வஞ்சிக்கலாம், நாங்க உண்மையோடு வேலை செய்யற இடத்திலே அதிகாரிகளால் வஞ்சிக்கப்படலாம். ஆனா தகப்பனே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிற வல்லவராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உயர்த்தியதை பார் என்று சொல்லி பார்வோன் அவனை உயர்த்தினார் ஆண்டவரே. எந்த மட்டுக்கு உயர்த்த வேண்டுமோ அந்த மட்டுக்கு உயர்த்தினதை ஜனங்கள் பார்த்தார்கள், சகோதரர்கள் பார்த்தார்கள், தகப்பன் பார்த்தார், அந்த எல்லாரும் பார்த்தார்கள் உயர்த்தல. காரணம், அவன் பொறுமையோடு இருந்தான், அவன் கர்த்தரோடு கொண்டுள்ள உறவிலே நிலைத்திருந்தான், பரிசுத்தத்தை காத்து கொண்டான். எனவே அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்க கொடுத்தீங்க, எங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து நாங்களும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று வாழ நீர் உதவி செய்ய. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் கூடந்து காத்துக்கொண்டு வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.